இப்போ நம்ம வந்து எர்த்வொர்ம் காக்ரோச் அண்ட் ஃப்ராக் இது மூணையும் பார்க்க போகிறோம். எதனால் இது மூணு மாத்திரம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த எவல்யூஷனரி லெவல் ஆஃப் சேஞ்சஸ் ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம் பற்றி தெரியணும். எவல்யூஷனரினா பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷனரி சேஞ்சஸ். ஸோ முதல்ல எர்த்வொர்மில் வந்து என்னென்னலாம், இப்போ உணவு பாதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்வொர்மில் எப்படி இருக்குது, உணவு எப்படி வாய் வழியாக உள்ளே போய் அது எப்படி டைஜஸ்ட் ஆகி எப்படி வெளியில் வருது. அதுக்கு அடுத்த குரூப்பில் வந்து பூச்சி வகைகள், ஆர்த்ரோபோட்ஸ், அதில் வந்து எப்படி வந்து உணவு வந்து உள்ளே போய் வெளில வருது. அது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமாக கிட்னி பற்றி படிப்போம், பிரெயின் பற்றி படிப்போம், எல்லாமே அது மாதிரி படிக்கிறது. ஸோ அது வந்து அடுத்து நம்ம வந்து ஃப்ராகை பற்றி படிப்போம். இதுனா என்ன, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு முந்தின இதில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குது, அது மாதிரி அந்த இதில். ஸோ எர்த்வொர்ம் மண்புழு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் ரெடிஷ் ப்ரௌன் டெரஸ்ட்ரியல் இன்வெர்டிபிரேட் that inhabits the upper layer of the most soil. ஸோ ஒரே இதில் எத்தனை இது அடங்கியிருக்கு பாருங்கள். அதோட கலர் ரெடிஷ் ப்ரௌன். டெரஸ்ட்ரியல், டெரஸ்ட்ரியல் வந்து தண்ணியில் இருக்கிறது வந்து அக்வாட்டிக்னு சொல்லுவோம். லேண்டில் இருக்கிறது டெரஸ்ட்ரியல். இன்வெர்டிபிரேட், இன்வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இதுக்கு இருக்காது. அண்ட் இன்ஹிபிட்ஸ் இந்த அப்பர் லேயர் ஆஃப் த சாயில். மணல்லேருந்து மேலேருந்து ஒரு 5-10 சென்டிமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். இது மணல் மேலே இருக்கிறதுனால தான் அப்பர் லேயர் ஆஃப் த சாயில். டியூரிங் டே டைம் இட் லீவ்ஸ் இந்த பரோ. ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும். மேட் பை பரோவிங் அண்ட் ஸ்வாலோயிங் ஆஃப் த சாயில். அது பரோ எப்படி பண்ணோன்னா, அது குட்டி குட்டியாக அது ஓட்டை போடும்போது அந்த மண்ணை வந்து சாப்பிட்டுட்டு அந்த மண் வெளியில் வரும். அது மண் வெளியில் வரும்போது சைடில் இதுவாயிரும். அப்போ அப்படியே உள்ளே போயிடுது. தோட்டத்தில் வந்து தீஸ் அனிமல்ஸ் கேன் பி ஃபைண்ட் அவுட் பை தேர் ஃபீக்கல் டெபாசிட்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ம் கேஸ்டிங். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வந்து எர்த்வொர்ம் இருக்கா இல்லையான்னு. த டூ காமன் எர்த்வொர்மோட பேர் வந்து ஃபெர்டிமா, PHERETIMA. ரெண்டாவது லம்ப்ரிகஸ், LUMBRICUS. இதோட கிங்டம் வந்து அனிமேலியா தான். ஃபைலம் வந்து அனிலிடா. ஆர்டர் வந்து ஹாப்ளோடாக்சிடா. டெரஸ்ட்ரியலுக்கு இருக்கனால அந்த பேர் ஹாப்ளோடாக்சிடா. ஃபேமிலி வந்து மெகாஸ்கோலிசிடே, MEGASCOLECIDAE. அதாவது மேல் போர்ஸ் ஆர் பிஹைண்ட் த கிளிட்டம், அதனால தான் அது. அடுத்து அதோட ஜீனஸ் வந்து ஃபெரிட்டிமாவுக்கு வந்து 14 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்பீஷிஸ் வந்து சிலது வந்து சில ஜெனிட்டல் பேப்பில் வந்து 17 to 19 இருக்கும். மேல் ஜெனிட்டல் போர்ஸ் வந்து 18 இருக்கணும். ஸோ அதான் அந்த ஸ்பீஷிஸு. டிஸ்ட்ரிபியூஷன், எர்த்வொர்ம் இன்ஹிபிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் எங்கே போனாலும் இருக்கும். ரொம்ப குளிர் பிரதேசத்தில் ஆர்டிக், அண்டார்டிகாவில் கூட அது வாழும். தே ஆர் அபவுட் 500 ஸ்பீசிஸ் இருக்கும் இதில். 500 ஸ்பீசிஸ் வந்து ஃபெரிட்டிமா இருக்கிறது. அவுட் ஆஃப் தீஸ் 13 ஸ்பீஷிஸ் அக்கர் இன் இந்தியா. அதில் 500ல் 13 வகையான எர்த்வொர்ம் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ ஹேபிடேட் பார்க்கணும். ஹேபிடேட்னா அதோட வாழ்கிற விதங்கள். லோக்கோமோஷன், எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. உணவு முறைகள். ப்ரீடிங், எப்படி அது வந்து உற்பத்தி பண்ணுறது. ரீஜெனரேஷன், ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுன்னா திருப்பி அது வர்றதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதுக்கு என்ன இருக்குது. மார்ஃபாலஜி, மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறது. மார்ஃபாலஜியாக கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், ஏன்னா புது புது வேர்ட்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் படத்தை அப்படியே நல்லா பார்த்து அந்த படத்தை வச்சு அந்த வேர்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ ஹேபிடேட், எர்த்வொர்ம் லீவ்ஸ் இந்த மாய்ஸ்ட் சாயில் ரிச் இன் ஹியூமஸ். தே ஆர் நாக்டர்னல் அனிமல்ஸ். ராத்திரி தான் வெளியில் வரும், அதனால் இட்ஸ் கால்ட் அஸ் நாக்டர்னல் அனிமல்ஸ். தே ஸ்லீப் டியூரிங் டே டைம். பகலில் வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். லோக்கோமோஷன், எர்த்வொர்ம் மூவ்ஸ் பை கிராலிங். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போகலே எர்த்வொர்ம் பார்த்துருக்கோம். இன் விச் த பாடி ரிமைன்ஸ் ஆன் த கிரவுண்டு. இட் மூவ்ஸ் பை muscular contraction and relaxation of the body muscles, which are aided by chitinous setae and S-shaped setae.
ஸோ அதோட நேம் எப்படி மூவ் பண்ணுறது, பாடி மசில்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. தே ஆர் ப்ரெசன்ட் இன் ஈச் பாடி செக்மெண்ட் எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. அது ரெண்டில் மாத்திரம் இருக்காது. நடுவில் வந்து இந்த கிளிட்டிலம் இருக்கு இல்லையா, கிளிட்டிலம்லேயும் இருக்காது. ஸோ 3 இடத்துல வந்து அந்த மூமெண்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஃபுட்டு, ஸோ இது என்ன சாப்பிடும்? earthworm eats on dead and decaying organic matters found in the soil. It is omnivorous. The food is digested in the gut, and undigested food along with the soil is passed out through the anus as a small pills called worm casting. Worm castingனால அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் எப்படி வந்து உற்பத்தி பண்ணுது. earthworm is a hermaphrodite. Hermaphrodite bisexual and monoecious. It breeds in the rainy season. It is protantous. அதாவது மேல் செக்ஸ் ஆர்கனும் வந்து மெச்சூர்ஸ் ஏர்லியர் தேன் த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ ஒரே இதில் வந்து ஆண் உறுப்புகளும் இருக்கும், பெண் உறுப்புகளும் இருக்கும். அதனால தான் வந்து ஹெர்மோஃப்ராடைட்னு சொல்கிறது. த செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ரெண்டுமே இருக்குன்னா அதுங்களுக்குள்ளேயே வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியாது. மேல் பாகம் வந்து முன்னாடி வந்துடும், ஃபீமேல் வந்து பின்னாடி வரும். ஸோ இன்னொரு வர்த்துவம் தான் இதை வந்து ரெண்டு ஒன்றா சேரும்போது தான் இதில் வந்து முட்டை எல்லாம் உருவாகும். The copulation occurs when two earthworms closely attached to each other by their ventral surface in a way of that the head region of one is opposite to the tail region of the others. Then the two worms separate after the exchange of spermatozoa. இந்த ரெண்டு வந்து மேலோட ஸ்பெர்மட்டோசோவா வந்து அந்த ஃபீமேல் பவுச்சில் போய் இதுவாக இருக்கும். செவரல் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்மட்டோசோவா ஆர் பேக்ட் இன் அ எக்கு கேஸ். அந்த எக்கு கேஸோட பேர் வந்து ஊத்திகா. OOTHECA ஊத்திகா, which is deposited just beneath the surface of the ground. ஸோ மண்ணில் வந்து அது டெபாசிட் ஆகிடும். about 4 baby earthworms develop in one cocoon. ஒரு இதிலிருந்து 4 earthworms டெவலப் ஆகும். அடுத்து ரீஜெனரேஷன். The earthworm has great power of regeneration. It is cut into 2 parts. ரெண்டாவது கட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்க. Its anterior half develops into tail, but the posterior half, the head, can be formed only in 4th to 6th anterior segment are removed. 4th to 6th anterior segment remove பண்ணிட்டோம்னா head form ஆயிரும். Defense. Earthworm can defend itself only by ejecting the foul-smelling coelomic fluid through the dorsal pores. ஸோ டிஃபென்ஸ் வந்து இந்த ஒரு ரொம்ப ஸ்மெல் இருக்கிற ஒரு இதை வந்து முதுகில் இருக்கிற அந்த போர்ஸ் வழியாக அனுப்புறது. அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு மற்ற பூச்சிகள்லாம் அதை விட்டு ஓடி போயிடும். அதோட மார்ஃபாலஜி என்ன சைஸ் இருக்குது, எப்படி இருக்கும் பார்க்க. இட் ஹேஸ் அ லாங் சிலிண்ட்ரிக்கல் பாடி. த ஆன்டீரியர் எண்ட் இஸ் பாயிண்டட். மூக்கு வந்து மேலே இருக்கிறது வந்து பாயிண்டடாக இருக்கும். பட் தெர் இஸ் நோ டிஸ்டிங்க் ஹெட். தனியாக வந்து ஹெட் இருக்காது ஆன்டீரியரில். The posterior end is rounded. The size of the adult worm is about 150 millimeters long and 3 to 5 millimeters wide. The dorsal surface is a bit darker than the ventral surface and bears a dark median line. So the dorsal side ஒரு darker இது இருக்குதா, அது is called dark median line. Ventral surface தான் கீழ்ப்பாகம், அந்த மண்ணில் ஊந்து போக அந்த பாகம் தான் வென்ட்ரல் சர்ஃபேஸ். The ventral surface is distinguished by presence of genital opening. அதில் வந்து குட்டி குட்டி ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பரச்சர் இருக்கும், மேல் ஜெனிட்டல் அப்பரச்சர் இருக்கும், அப்புறம் ஜெனிட்டல் பேப்பிலே இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம பின்னாடி படிப்போம். அப்புறம் செக்மெண்டேஷன், மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக செக்மெண்டேஷன் இருக்கும். அந்த பாடி ஆஃப் த earthworm is divided into more than 100 short segments which are similar metameres, about 100 to 120 in number. The segments are also divided internally by the septa. This is called true segmentation or metamerism. METAMERISM, metamerism, segmentation or metamerism. The first segment is called peristomium. PERISTOMIUM. The first segment. The first segment oda
நேம் வந்து பெரிஸ்டோமியம். த மவுத் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் செக்மெண்ட். வாய் வந்து பெரிஸ்டோமியமில் இருக்குது. அ ஃப்ளஷி லோப் கால் ப்ரோஸ்டோமியம் கவர்ஸ் த மவுத். அதுக்கு மேலே வந்து குட்டியாக அந்த இது வந்து வாயை மூடுறதுக்கு ப்ரோஸ்டோமியம் இருக்கும். அந்த ப்ரோஸ்டோமியம் வந்து அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் அதை அப்படியே மூடிடும். அது த செக்மெண்ட் இன் த ஃபஸ்ட் ஃபியூ செக்மெண்ட்ஸ், த செக்மெண்டேஷன் த ஃபஸ்ட் ஃபியூ செக்மெண்ட்ஸ் இஸ் விசிபிள் எக்ஸ்டர்னலி விதவுட் கரஸ்பாண்டிங் இன்டர்னல் செப்டா. ஸோ வெளியிலேருந்து நம்ம பார்த்தா அந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக தெரியும் இல்லையா. அதுக்கு அடுத்து வர இடம் தான் கிளைட்டிலம். CLITELLUM. The clitellum is the prominent circular muscular band present in the 14th, 15th and 16th segment. 14th, 15th and 16th segment இருக்கிறது clitellum. It divides the body into pre-clitellar, clitellar and post-clitellar. ஸோ அந்த clitellar ஏரியா அதுக்கு முன்னாடி இருக்குது ப்ரீ, அதுக்கு பின்னாடி இருக்குது post-clitellar. ஸோ clitellar எங்கே இருக்குது? 14, 15 and 16 ஏரியாவில் இருக்கும். அடுத்து ஜெனிட்டல் அப்பர்ச்சர். இந்த ஜெனிட்டல் அப்பர்ச்சர் வந்து அவங்க வந்து உடலுறவு கொள்றதுக்குள்ளே அந்த ஓப்பனிங் பேர் தான் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். த ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் இஸ் அ சிங்கிள் அப்பர்ச்சர் ப்ரெசன்ட் மிட் வென்ட்ரலி இன் த 14th செக்மெண்ட். எப்பயுமே இது 14th செக்மெண்ட்டில் தான் இருக்கும். த மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் ஆர் அ பேர் ஆஃப் ஓப்பனிங் ஃபவுண்ட் ஆன் த ventral surface of the 18th segment. So அது 14th, இது 18th. Two pairs of genital papillae are present in 17th and 19th. 17 and 19. 17ல இது, அப்புறம் 18ல வந்து 18ல வந்து மேல் ஜெனிட்டல் இது இருக்கும். ஸோ spermatheca pores. Spermatheca pores வந்து in the groove of 5th to 9th segment, 4 pairs of spermathecal pores are present ventrolaterally. These are connected to the sperm storing organs called spermatheca. In the grooves of 5th to 9th segment, 4 pairs of spermatheca pores இருக்கும். அடுத்தது வந்து dorsal pores. On the dorsal side, minute pores are found called dorsal pores, through which the coelomic fluid exudes out of the body. This fluid keeps the body surface of the earthworm moist. Nephridiospores. அடுத்து வந்து nephridiospores. There are numerous pores called as nephridiospores present on the ventral surface. on the வயிற்று பக்கம், மண்ணோட சேர்ந்திருக்கிற பக்கம். They are the opening of the excretory organ called nephridia, NEPHRIDIA, that expels out the nitrogenous waste from the body. உடம்புல இருக்கிற அழுக்கு பொருளில் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நைட்ரஜன், அமோனியா நிறையா இருக்கனால அது வந்து அது வழியாக வெளியில் போயிடுது. அதுக்கப்புறம் ஆனஸ். த லாஸ்ட் செக்மெண்ட் கால்ட் ஆனல் செக்மெண்ட் அண்ட் இட் பேர்ஸ் த ஆனஸ். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து மவுத்து, லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஆனஸ் இருக்கும். அதான் மார்ஃபாலஜி. இப்போ வந்து